மானாமதியைச் சேர்ந்த நரிக்குறவர் இன தம்பதியான வெங்கடேஷ் காளியம்மாள் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு அணைக்கட்டு காவல் நிலையம் அருகே சாலையோரம் படுத்து உறங்கிய போது தங்களது 2 வயது பெண் குழந்தையை பறிகொடுத்தனர். தனிப்படை அமைக்கப்பட்டு மும்பை, கொல்கத்தா உள்பட பல்வேறு இடங்களில் தேடி வந்த போலீசார் திருப்போரூரில் சங்கீதா என்ற பெண்ணிடம் இருந்து குழந்தையை மீட்டனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. திருமணமாகி 7 ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லாததால் சங்கீதாவின் கணவர் வீட்டை விட்டு வெளியேறி வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டுள்ளார். தற்போது அவர் எங்கே இருக்கிறார் என்று தெரியாத நிலையில் தனிமையில் வசித்து வந்த சங்கீதாவுக்கு குழந்தை ஏக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து பல்வேறு ஆதரவற்றோர் இல்லங்களை அணுகிய சங்கீதாவுக்கு ஏமாற்றமே மிஞ்சி உள்ளது. அவர் தனியாக வசித்து வந்த காரணத்தால் குழந்தையை தத்து கொடுக்க யாரும் முன்வரவில்லை என்று கூறப்படுகிறது. சங்கீதாவின் ஏக்கத்தை புரிந்து கொண்ட அவரது உறவினர்களான பிரகாஷ் என்கிற வசந்தராஜும் வீரபாண்டி என்பவனும் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தால் ஏதாவது ஒரு குழந்தையை கடத்தி வந்து தருவதாக தெரிவித்துள்ளனர். குழந்தை மீதான ஏக்கம் கண்ணை மறைக்கவே அதற்கு சங்கீதா ஒப்புக்கொண்டுள்ளார். இதனை அடுத்து குழந்தைக்கான தேடுதல் வேட்டையில் இறங்கிய வசந்தராஜும் வீரபாண்டியும் அணைக்கட்டு பகுதியில் பாசி மணிகள் விற்று வந்த வெங்கடேஷ் காளியம்மாள் தம்பதியின் 2 வயது மகள் ஹரிணியை பார்த்துள்ளனர். பகல் முழுவதும் அலைந்து திரிந்து பாசிமணிகள் விற்கும் வெங்கடேஷ் காளியம்மாள் தம்பதி இரவில் காவல் நிலையம் அருகே படுத்து உறங்குவதை சில தினங்களாக நோட்டம் விட்டுள்ளனர். சம்பவத்தன்று நள்ளிரவு நரிக்குறவர் தம்பதி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது குழந்தையை கடத்தி சென்று சங்கீதாவிடம் ஒப்படைத்த இருவரும் 5 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு சென்றுள்ளனர். 3 மாதங்களில் குழந்தையை அங்குள்ள முருகன் கோவிலுக்கு அழைத்துச் சென்று மொட்டை அடித்து புத்தாடை அணிவித்து தன் குழந்தையைப் போல கவனித்து வந்துள்ளார் சங்கீதா. இதனால் மீட்கப்பட்ட போது குழந்தை சங்கீதாவிடமிருந்து வர மறுத்து அம்மா என்று அழைத்து அவரிடமே சென்றதாக கூறப்படுகிறது. பெரும் போராட்டத்துக்கு பின்பு தங்களுக்கே உரிய நரிக்குறவர் மொழியில் வெங்கடேஷ் அழைத்த பின்னர்தான் குழந்தை அவரிடம் வந்ததாகவும் கூறப்படுகிறது. எப்படியாவது ஒரு குழந்தை வேண்டும் என்ற ஏக்கத்தில் விபரீத முடிவை எடுத்த சங்கீதா தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். குழந்தையை கடத்தி வந்து அவரிடம் 5 லட்சம் ரூபாய்க்கு விற்றவர்களில் வசந்தராஜு கைது செய்யப்பட்ட நிலையில் வீரபாண்டியனை போலீசார் தேடி வருகின்றனர்.